ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எபிசோடில், அதாவது இந்தியாவின் முதல் பிரத்யேக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரியான IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ், எழுதாமல் படிக்காமல் எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு எளிமையான இங்கிலீஷ், அன்றாட நம்ம லைஃப்பில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை எப்படி கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எபிசோடில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ரொம்ப சிம்பிள். இது யார்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது கூட எனக்கு தெரியாது சார் அப்படிம்பாங்க. இது கூட தெரியாதா? இப்போ என்ன கேட்க போகிறேன், என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்னன்னு கேட்க போகிறேன். என்னங்கிறது இங்கிலீஷ்னா என்ன சார்? நீங்கள் ஒரு ஸ்கூல் பசங்க சொல்ல கூட நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் நமக்கு எத்தனை எபிசோட்? நமக்கு தட் இஸ் 12வது எபிசோட். ஏற்கனவே 11 பார்த்துட்டோம். 12வது எபிசோட் என்ன பார்க்க போகிறேன்னா, சிம்பிளான இதுதான், எல்லாரும் தெரிஞ்சது தான். அப்போ எது எப்படி தெரியுன்னு பார்ப்போம். இப்போ என்ன இதுக்கு என்னப்பா இங்கிலீஷ் சார் அப்படின்னு கேட்டால், என்ன சார் நீங்கள் யாருன்னா சொல்லுவாங்க வாட், யார் வேணா சொல்லுவாங்க வாட். இதெல்லாம் போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இதுவும் தெரியாமல் ஸ்கூல் காலேஜில் படிச்சிருக்காங்க, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், படிக்காத ஒரு பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் படித்தாதான் பையன் படிச்சுக்குவான், என் பொண்ணு படிச்சுக்கும். இங்கிலீஷ் படித்தாதான் ஃப்யூச்சர் நல்லா, எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, யார் சொல்லிக் கொடுத்தா? நீங்கள் என் பிள்ளை இங்கிலீஷ் படிக்கண்டா அப்படின்னு சொல்லி பசங்க படிக்க விட வேறு என்னங்க வேணும் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் மற்றவங்கள்ட்ட பேசும்போது, ஒரு கிராமத்துலேருந்து கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ்லேயும், சென்னையில் உள்ள காலேஜ்லேயும், பெரிய திருச்சியில் உள்ள காலேஜ்லையும், மதுரையில் உள்ள காலேஜையும் படிக்க வைக்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பணத்தை பிள்ளைகளுடைய கல்விக்காக உள்ள பணத்தை, தன்னுடைய பசங்களுக்காக, கல்வி மட்டும் இல்லை, தன்னுடைய பசங்களுக்காக செலவு பண்ணுற பணத்தை எடுத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நல்ல துணிமணி போட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, போய் ஒரு சிட்டியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் இது பார்த்துட்டு வரலாம், ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா, இல்லை வேணாம், அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது அப்படின்ட்டுருவாங்க. யார் வீட்டில் மாடு இருக்குது, கன்று இருக்குது, கோழி இருக்குது, மாடு கண்ணெலாம் யார் பார்க்குறது அப்படிம்பாங்க. அவங்க அந்த 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கும் 4 அறிவு உள்ள பறவைகளுக்கும் ஒரு அது மேலே ஒரு கவனம் செலுத்துவாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் தன்னுடைய பேரனோ பேத்தியோ பையனோ பொண்ணோ சிட்டியில் போய் படிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா, அது அதாவது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடம்புக்கு நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலில் காமிக்கலான்னு சொன்னால், இல்லை மாடு கண்ணை யார் பார்க்குன்னு சொன்னவங்க, தன் பிள்ளைகள் படிக்க போகிறாங்க சிட்டிக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அந்த பிள்ளை என்னடா படிக்குது, அவங்க பேரன் பேத்தி என்ன படிக்க, LKG தான் படிப்பான், இல்லை UKG படிப்பான். பெரிய நகரம் என்று சொல்லக்கூடிய முன்ன பின்ன தெரியாத ஒரு நரகத்தில் வந்து வாழ்ந்து தன் பிள்ளைகளோட படிப்புக்காக எத்தனை ஸ்கூலில் தெரியுமா போய் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு அவங்க வேலையே காலை கொண்டு ஸ்கூலில் ஒன்றும், மதியானம் சாப்பாடு கொண்டு கொடுத்து திரும்பி சாயங்காலம் அழைச்சிடணும். இதுதான் வேலையே. பையன் ஃபாரினில் இருப்பான். அதாவது எந்த ஒரு ஆபத்துக்கும் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை, பேருக்கு தான் நகரம், ஆனால் உண்மையிலே அது நரகம். அந்த நரகத்தை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த பையன் எப்படி தான் இவ்வளோ ஒரு தாத்தா பாட்டியோடைய தியாகம், அப்பா அம்மாவோடைய தியாகம், அப்போ அவங்களை எப்படிலாம் படிக்கணும், பணத்தை வேறு செலவு பண்ணுறாங்க, அவங்களோட நேரம், அதெல்லாம் செலவு பண்ணியும் ஒரு சின்ன வார்த்தை கூட தெரிய மாட்டேது. அதான் வருத்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்னன்னு கேட்டால், நம்ம வாட் சார் சார் வேறு வாங்க அப்படின்றீங்க, புரியுது. இப்போ நான் அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, என்னென்ன அப்படின்னு கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறேன்? என்னென்ன தம்பி உனக்கு என்ன வேணும், என்ன தெரியும், என்னன்னு 2 வார்த்தை கேட்டாலும் சரி, இப்படி நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை என்னென்ன கனவுகள், என்னென்ன நினைவுகள், யார் என்னென்ன சொன்னாங்க, நீ டூர் போனியே என்னென்ன பார்த்த சார், சாப்பிட என்னென்ன இருக்குது, சாப்பிட ஹோட்டலில் என்னென்ன இருக்குது இல்லையா? உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை எழுதுங்க, என்னென்ன தெரியாதோ அப்புறமா எழுதுங்க. அந்த என்னென்னங்கிற வார்த்தை அடிக்கடி பேசுகிறோம். அந்த என்னென்னங்கிறது என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு என்னன்னு கேட்டேன், வாட்டுன்னு கிளிக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 2 எண்ணெய் போட்டோன்னா என்ன சொல்கிறாங்க எல்லாருமே? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா பார்ப்போம். யோசனை பண்ணிட்டீங்களா?
ஆமாம் இல்லை, என்னென்ன என்ன வாட்டு வாட் வாட் எவர் வாட் எவர் இட் இஸ் வாட் வாட் என்ன ஃபஸ்ட் நான் என்னென்னு கேட்கும்போது எவ்வளோ ஒரு நக்கல் நையாண்டு சிரிப்பு வந்திருக்கோம். ஓகே, என்னையா என்னங்கிறத போய் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு தெரியாமல், அது வாட்டுன்னு தெரியாதானே. இப்போ இன்னொரு என்ன எக்ஸ்ட்ரா போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சிந்தனை சிறகடிச்சு பறக்குது. என்னவா இருக்கும், என்னென்ன வாட் எவர் இட் இஸ் வாட் எவர் மேபி இல்லையா, வாட் ஆர் ஆல் பல சிந்தனை போகுமே போயிருக்கும். ஆனால் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த என்னென்னங்கிறதுக்கு சரியான அர்த்தத்தை எடுத்துருக்க மாட்டீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 99.9% பேர் என்னங்கிறதுக்கு வாட்டுன்னு தெரியும், ஆனால் அந்த என்னென்னங்கிறதுக்கு இல்லையா, இந்த என்ன அப்படி ரெண்டு போட்டோன்னே தெரியும். உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. நல்ல முட்டாள் தான் நல்ல புத்திசாலியாக மாறுவான். புரியுதா உங்களுக்கு? யார் ரொம்ப வறுமையில் இருக்காங்களோ அவன் தான் ரொம்ப வளமையாக மாறுவான். அதான் உண்மை. கிளியரா? அது மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரியலையா? சொல்லட்டுமா? நான் சொல்ல மாட்டேன், உங்களையே சொல்ல வைக்கிறேன். கிளியரா? இப்போ உதாரணமாக என்னென்னங்கிற வார்த்தை இப்போ டெய்லி யூஸ் பண்ண மாட்டோமா? அவன் லெட்டரில் என்னென்னப்பா எழுதியிருக்கான், அவனுக்கு என்னென்ன வேணும், அப்போ அவனுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு சொல்லு. சார் உனக்கு என்னென்ன வேணும் எடுத்துங்க. அது மாதிரி தான் உன்னால் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்கிறா பார்ப்போம். ஏய், உன்னால் என்னென்ன செய்யணுமோ செய்கிறா போடா. அது என்னென்னங்கிறது தெரியலையே இல்லையா? சார் ரைட்டு. பார்க்குறதுக்கு எதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா உனக்கு, சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய பெரிய பொக்கிஷங்கள் புதஞ்சிருக்குன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அது இங்கிலீஷில் நம்ம விட்டுறோம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு, நம்ம பழைய சோறு அமெரிக்கன் சாப்பிட்றான், பழைய சோறு அப்படின்றான். அவன் அங்கே சாப்பிட்டுருக்கான் வெங்காயத்தை போட்டு, நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் யார் சாப்பிட்ணும்? பேசிக்கலாக நம்ம தான் ஒரு வெப்பமான நாடு, சன்னி லேண்ட் இந்தியா, நம்ம தான் பழைய சோறு சாப்பிட்ணும். நம்ம பீஸா பர்கரு அதை சாப்பிட்டுட்ருக்கோம், பரோட்டா சாப்பிட்டுட்டு சின்ன வயசில் எல்லா நோயும் வந்துடுது. அடிப்படையில் ஏன் இந்த பெரியவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு. அது இப்போ சம்மர் வந்துடுச்சு. இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம், அப்புறம் முதல்ல நம்ம உயிரை பற்றி பார்த்துக்குவோம். அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சரி, இப்போ என்னென்னங்கிறது உங்களுக்கு சொல்ல வைக்கட்டுமா? ஸோ ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை முடிவில் பதில் நீங்களே சொல்லுவீங்க. என்ன கண்டுபிடிக்க முடியலையா? என்னென்ன சொல் சிம்பிளாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கீங்க, ஒரு கேஷியராக இருக்கீங்க, ஒரு சாதாரண ஹோட்டல். அந்த ஹோட்டலில் கேஷியராக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஹோட்டலில் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கோவிலில் கல்யாணம் பண்ணி நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணிவிட்டு ஒரு 50 சாப்பாடு டோக்கன் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கல்யாணம்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராமங்கள் அப்படி தான் நடக்கும். சமைக்க கொள்ள முடியல, அவ்வளோ ஆள் இல்லை அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணுவாங்க. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் அந்த ஹோட்டலில் 50 சாப்பாடுக்கு டோக்கன் வாங்கிட்டு போயிடுவாங்க. முதல் நாளே வந்து நாளைக்கு லஞ்சு சார் அப்படின்னு சொல்ல பிறகு 50 பேர் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அது முடிஞ்சு போச்சு. பார்ட்டி அதான் விருந்து உபசரிப்புலாம் கல்யாணத்துக்கு முடிஞ்சிச்சு. இப்படி உங்கள் ஹோட்டலில் வந்து 2 மேரேஜில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, டோக்கன் வாங்கிட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு. மறுநாள் என்ன பண்ணுறாங்கனாக்கா வர்றாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுடைய கேஷியர் உட்காந்துருக்கீங்க, வெளியில் உட்காந்துருக்கீங்க அந்த ரிசப்ஷனில். ஒரு சாதாரண ஹோட்டல், ஒரு வசந்தமான ஹோட்டல்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து அந்த கல்யாணம் பண்ணாங்களே அந்த கணவன் ஹஸ்பண்ட் போகிறார், உள்ளே நுழையிறாரு. அவங்க பின்னாடி மனைவி ஒய்ஃப் வர்றாங்க. இப்போ உங்கள் பாஸ் பக்கத்தில் என்ன பண்ண அடுத்த ரூமில் கேட்குறாரு, யாருப்பா உள்ளே போகிறது? அந்த மேரேஜ் கோஷ்டி. ஆமாம் சார், மேரேஜ் கோஷ்டி. இன்னும் 2 பேர் தான் வராங்க. ஆமாம் 2 பேர். யார் அது 2 பேர்? சார் ஃபஸ்ட்டு போனால சார், அவர் தான் சார் ஹஸ்பண்ட் சார். பின்னாடி வந்து அவங்க 2வது வந்து அவங்க ஒய்ஃப் சார். முதல்ல போனது ஹஸ்பண்டு, 2வது ஒய்ஃப். சரி ஓகே, யாரோ போன மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்த கார் வருது, இன்னொரு கல்யாணத்தில் அடுத்த கார் வருது. இப்போ 2 பேருமே போகிறாங்க, கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அது யாருப்பா 2 பேர்? சார் இன்னொரு மேரேஜ் இல்லை சார், அந்த மேரேஜ். யார் 2 பேர்? அந்த புக் பண்ணவங்களா? இல்லை சார், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போகிறாங்க சார். என்ன சொல்கிறீங்க? அப்படி தானே சொல்லுவீங்க? ஹஸ்பண்டு திரும்ப சொல்லுங்கள். எஸ் அதே தான் ஹஸ்பண்டு அண்ட் ஒய்ஃப். இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுடைய இடையில் என்ன போட்டிங்க? ஹஸ்பண்டு போகிறாரு, இப்போ கணவன் மனைவி, கணவனுக்கு ஹஸ்பண்டு, மனைவிக்கு ஒய்ஃபு.
இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னீங்க, இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில ஒன்று சொன்னீங்களே, என்னது? அண்டு அண்டு போட்டிங்களா? அதுதான். அது ஒருத்தர் போனால் ஹஸ்பண்ட் போனாங்க, அடுத்து மனைவி போனால் ஒய்ஃப் போனாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பண்டு ஏன் போடுறோம் தேவையில்லாமல்? அதுதான் இங்கே. இப்போ புரியுதா? ஒரு தடவை என்னன்னு சொன்னால் வாட்டு, அது 2 தடவை வந்தா என்ன, இன்னொரு என்ன வருது. அப்போ 2 பொருள் இடையில என்ன போட்டீங்க? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் இடையில அண்டு போட்டிங்களா? அப்போ என்னன்னு என்ன சொல்லணும்? அதே தான், சிம்பிள். இப்போ புரியுதா? இப்போ வாட் அண்ட் வாட். கிளியரா? ஒரு தடவை சொன்னால் வாட்டு, 2 தடவை சொன்னாக்க வாட் அண்ட் வாட். இதுதான் சிம்பிள். எவ்வளோலாம் யோசித்தோம். வாட் ஆர் ஆல், வாட் எவர் இட் இஸ் யோசிச்சோமா? ஒன்றுமே இல்லை. வாட் அண்ட் வாட் என்னென்ன? வாட் அண்டு வாட்னு சொல்லாமல் தமிழில் வாட்டன், உங்கள் பாட்டங்கிற மாதிரி வாட்டன், வாட் அண்ட் வாட், வாட் அண்ட் வாட் இதான் என்னென்ன. எங்கெங்கே? வேர் அண்ட் வேர். வேர்னா எங்கே? அங்கே கொடைக்கானலில் எங்கெங்கெல்லாம் போனீங்க? வேர் அண்ட் வேர் யூஸ் விசிட்டட். எங்கெங்கெல்லாம் போனீங்க? யார் யாரெல்லாம் வந்தா? ஹூ அண்ட் ஹூ. யார் யார் வந்தா? யார் யார், 2 யார் போட்டால் ஹூ அண்ட் ஹூ. புரியுதுனால எது எதுதான் தெரியும்? விச் அண்ட் விச், எப்பப்போ, வென் அண்ட் வென். சிம்பிளான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம்? இட்லி அண்டு சட்னி சொல்லுவோம், அங்கே அண்டு போடுவோம். சட்னி அண்டு சாம்பார், அங்கே அண்டு போடுவோம். புரியுதா? டுடே அண்டு டுமாரோ, இன்றைக்கும் நாளைக்கும். 2 பொருள் வரும்போது இங்கிலீஷில் கண்டிப்பாக நவுனுக்கு அண்டு போடணும். டாக்டர் அண்ட் நர்ஸு, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபாதர் அண்ட் மதரு சொல்கிறாங்களா? ஸோ இதுதான் ஹீரோ அண்டு வில்லன், ஹீரோ அண்டு ஹீரோயின், ப்ரெசன்டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ், குட் அண்ட் பேட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ அண்டு போடுறோம், 2 பொருள் போட்டால் அண்டு போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ என்ன அப்படின்னு போட்டால் வாட்டு, என்னென்ன போட்டால் 2 எண்ணெய் வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 எண்ணெய் இடையில கண்டிப்பாக அந்த அண்டை போடணும். வாட் அண்ட் வாட். இதில் நிறைய பேர் சந்தேகம் என்னென்னா, இவர் பேசாதனால அப்படி யாரும் பேசுறதில்லை சார். நீங்கள் பேசுகிறேன்னா, நீங்கள் விவசாயம் பண்ணலன்னா மழையே பெய்யக்கூடாதா? நீங்கள் உழைக்கலன்னா வேலையை நடக்கக்கூடாதா? சொல்லுங்கள். நான் விவசாயம் பண்ணுறேன், மழை எப்படி பெய்யுது? நான் மழையை பார்த்ததில்ல. நான் விவசாயம் பண்ணுறதில்ல. அப்புறம் அரிசி எப்படி வருது? நீங்கள் விவசாயம் பண்ணலாம், அரிசியே வராதா? அது மாதிரி தான் நீங்கள் பேசலைன்னா உங்களுக்கு தெரியலை, அவ்வளோதான். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போவுமே அப்படி யாரும் சொன்னதில்லை, இப்படி யாரும் சொன்னதில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைச்சி எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, ஒரு 1000 பேர் 2000 பேர் அந்த கோயிலுக்கு போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. ஒரு கீழே ஒரு 500 ரூபா பணம் கீழே கிடக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பணத்தை பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னா, உன்னை 1,00,000 பேர் யாருமே நம்ம எடுக்காமல் போயிட்டான், யாருமே எடுக்கவே இல்லை, அப்போ நான் எடுக்கணும் ஒன்று போயிருவீங்களா? உன்னை இந்த கோயிலுக்கு எல்லாம் ஒன்று 1,00,000 பேர் மிதிச்சுட்டு போயிட்டான், நான் ஏன் ஒன்று மிதிக்காம போகணும், நானும் ஒன்று மிதிச்சுட்டு போகிறேன், போக வேண்டியதானே? ஐயோ எடுத்து அப்படியே தொடச்சி கண்ணில் பற்றிட்டு பாக்கில் சொருகில் எடுக்கிறதும் தெரியாது, துடைக்கிறதும் தெரியாது, கண்ணில் ஒத்துறதும் தெரியாது, சொருகிறதும் தெரியாது. அப்போ இது மாதிரி நல்ல விஷயங்கள் வரும்போது அவன் செய்யல இவன் செய்யலன்னு சொல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சா உடனே பிக்கப் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிளாக புரியுதா? ஸோ பாருங்கள், இந்த கேள்வியை நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், வாட்னா என்னங்கிறது இங்கிலீஷ் என்ன வாட்னா ரொம்ப நக்கலை நகையாண்டிமா என்னங்கிறது தெரியாமலாம் இருப்பான் அப்படின்னு. இப்போது நேற்று வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியாது, என்னென்னங்கிறதுக்கு நேற்று தெரிஞ்சதில்லை. இந்த நிகழ்ச்சியை இந்த எபிசோடு பார்க்குற வரைக்கும் 11 எபிசோடு பார்த்துருப்பீங்க, அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் 12வது எபிசோடு பார்த்தப்பலாம் தெரியும், வாட் அண்ட் வாட் இவ்வளோதானா? அவ்வளோதான் இங்கிலீஷ். நான் தான் சொல்கிறேன்ல, இங்கிலீஷ் ஒரு மண்ணுமே இல்லைன்னு. இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஈஸியான லாங்குவேஜ் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம எபிசோட் பேர் ஈஸி இங்கிலீஷ். ஆனால் இந்த இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே முறுக்கி எடுத்து ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு எளிமையான இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷோட அருமை தெரிஞ்சதுனால தான் எல்லா பேரண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் எது கேட்டாலும் ஒன்றே கொடுத்துருவாங்க. காசு பணத்தை பற்றி பேரண்ட்ஸ் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த இங்கிலீஷை கற்றுக்கலையே முறையா, காரணம் என்னங்கிறது அதையும் சொல்லிட்டேன். முறையாக தமிழ் தெரியல. தமிழில் என்ன தெரியல, திருக்குறளை பற்றியோ சிலப்பதிகாரத்தை பற்றினா பேசவே இல்லை. 3 தமிழ், இயலிசை நாடகம் அதை கூட சொல்லலை.
தமிழில் உள்ள 3 காலம், நேற்று இன்று நாளை என்று சொல்லக்கூடிய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியலை அப்படின்னு சொன்னேன். நான் அது தமிழாசிரியர் அதை கேட்கவும் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள். இதுதான் அந்த ரெண்டு பொருள், பென் அண்ட் பென்சில் இல்லையா? ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, ஹிஸ்டோரி அண்ட் ஜியாகிரஃபி. நிறைய பேர் அது ஹிஸ்ட்ரி அது ஒரு நோய் வந்த மாதிரி ஹிஸ்ட்ரி போடுற மாதிரி, அது ஹிஸ்ட்ரிமா, நாட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்டோரி அடுத்தவனுடைய கதை, அவனுடைய ஸ்டோரி அடுத்தவனுடைய கதை ஹிஸ்டோரி அண்டு ஜியாகிரஃபியில் ஜியோகிராஃபி, புவி சம்மந்தப்பட்டது, கிராஃபி அது ஒரு படம். ஹிஸ்டோரி அண்டு ஜியோகிராஃபி, அதை நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிம்மா. அதோட பெரிய விஷயம்னா ஊட்டிக்கு போயிருப்பான், தாவரவியல் பூங்கான்னு எழுதியிருக்கான், தமிழ்லேயே எழுதியிருக்கான், கீழே எழுதியிருக்கான் இங்கிலீஷில், பாட்டனிக்கல் கார்டன். பாட்டனிக்கல் அப்படிங்கிறத பொட்டானிக்கல் கார்டன். என்ன அது பொட்டானிக்கல் கார்டன்? ஊட்டிக்கு போனியா? பொட்டானிக்கல் கார்டன் போனியா? என்னடா டே, அங்கேயே பெருசாக எழுதி வச்சிருக்கான் பாட்டனிக்கல். அங்கே ஆனால் படிக்கும்போது மட்டும் பாட்டனியில் இவ்வளோ மார்க் வாங்கினேன், நான் கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ மார்க் வாங்கினேன், நான் ஜுவாலஜியில் இவ்வளோ வாங்கினேன். ஆனால் ஊட்டி போன மட்டும் பாட்டனியை விட்டுட்டு பொட்டானிக்கல்னு சொல்லுவேன். தானே, பட்டானி கிடையாது. ஓகே, அப்படி தானே, பாட்டனிக்கல் நாட் பொட்டானிக்கல். அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? ஹிஸ்ட்ரி இல்லை, செலவு பண்ணுறது கிடையாது. ஹிஸ்டோரி சொல்லி பழகுங்க. எனக்கு ஹிஸ்டோரி சப்ஜெக்டில் நல்லாயிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ஒரு மூவி, வரலாற்று மூவி, ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஹிஸ்ட்ரி மூவி கிடையாதுமா. ராமாயணம், மகாபாரதம் இப்போ வருது போகிறாங்க, ஹிந்தியில் வருது. நம்மளே நிறைய படங்கள் எடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த திருவிளையாடல் சொன்னேன், பழைய படம், அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி. அது பேர் ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிம்பாங்க. ஓகே, இனிமேல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னா ஜியோகிராஃபி அப்படின்னு முழுமையாக ஜெனரல்னு சொல்லுங்கள். தமிழ் எழுதிப்பாங்க ஜெனரல் ஸ்டோர் அப்படின்னு எழுதிப்பாங்க. ஸோ நமக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லை, ஜெனரல் நாலேஜ், அது முழுசாக ஜெனரல் நாலேஜ் சொல்லணும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்டன் என்ன பார்த்தோம், அதே மாதிரி போட்டுங்க. என்ன பண்ணும் உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வேர்னா எங்கே, டபுள் எங்கே போட்டீங்க, வேர் அண்ட் வேர், எங்கெங்கே நீதான் நான் அங்கெங்கே என் நண்பே. அது மாதிரி ஹூ அண்ட் ஹூ, யார் வந்தா, இதுதான் அண்டு. என்னடா 8 போட்டுங்க நினச்சிடாங்க, அதை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அண்டோட சைன் குறியீடு. ஓகே, அது மாதிரி புரிஞ்சுட்டீங்களாப்பா? புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, டேய் என்னங்கிறது என்னடான்னு கேளுங்க. சரிப்பா தெரியாத அப்படியே சிரிப்பார். நீங்கள் எப்படி நான் கேட்டப்போ சிரிச்சிங்க இல்லையா, என்னையா அது தெரியாமல் இப்போ முருகானந்த் சார் கேட்குறாருன்னு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சு முடிச்சு சார் ஓகே அடுத்த கேள்வி கேட்குறேன், என்னங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே நிறையா சொல்லுவார். வாட்டர் மேபி அப்படிலாம் சொல்லுவார் பொறுமையாக. அவர் நீங்கள் சொல்ல வைங்க, நீங்கள் பதில் சொல்லாதீங்க, வாட்டர் மட்டும் சொல்ல வைக்காதீங்க. இந்த கருத்தை சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் போனார், அடுத்து ஒய்ஃப் போனாங்க. முதல் கார்லேருந்து அடுத்த காரில் 2 பேர் போனோம். யார் சார்? அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகிறாங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு உங்கள் நண்பர் சொல்லுவார். சொல்லும்போது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் போட்டியாது என்ன அப்படின்னு கேளுங்க. அது திரும்பி சொல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னேன், நடுவில் என்னமோ அண்டு குண்டுன்னு சொன்னீங்க, அண்டு அப்போ 2 பேரும் தான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், அப்போ வாட்டன் வாட்டா இல்லை, வாட்டன் வாட்டு தான் அப்படின்னு அவர் சொல்லுங்கள். ஓகே, புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அது தமிழ் மொழியாக இருந்தால் கூட சித்திரமும், நம்ம படம் வரைஞ்சா கூட சித்திரமும் கைப்பழக்கம், தாய்மொழியாக இருந்தால் கூட செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இது இங்கிலீஷ் அடுத்த மொழி. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, see you நெக்ஸ்ட் எபிசோட்ஸில். கண்டிப்பாக நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடங்களில் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு இன்டர்வியூ போகும்போதோ உள்ளே போகும்போது என்ன மாதிரி அனுமதி கேட்கணும்? மை கமின் சார், கேன் ஐ கமின் சார், ஷால் ஐ கமின் சார்? ஆனால் 3 கேள்வியா? இல்லை 3ல் எது ரைட்டு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.